ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸுக்கு வணக்கம். நான் இந்த ஜோதிடத்தில் ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள். எப்படின்னா என் ஃபேமிலியில் எல்லாருமே ஜோதிடர்கள் தான். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எப்படின்னா இது நிஜமா பொய்யா, எப்படி எப்படி சொல்லுவாங்க இந்த ஃபியூச்சர் பற்றி எல்லாமே. அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்கு, நாடி அஸ்ட்ராலஜி இருக்கு, வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரம் இருக்கு. அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க, அது இருக்கு, ரமல சாஸ்திரம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல உண்மையாவே நாம ஒரு ஒரு மனிதர் லைஃப்ல நடந்துக்கிற விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு சரியா அனாலிசிஸ் பண்ணணும். ஹாரோஸ்கோப், இந்த ஜாதகம் எப்படி பார்க்கறதுன்னா, லக்னம், அந்த டிவிஜனல் சார்ட்ஸ், ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, அஷ்டக வர்க்கம் பார்க்கணும். நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் நாம் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்கு, நிறைய கைரேகை ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா, உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்தணும் என்ற மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெம் ஸ்டோன் சொல்லுவாங்க, நியூமராலஜி, பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க, திங்கக்கிழமை இது பண்ணுங்க, என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா. எல்லாமே ஜோதிடத்துல கிடையாது. ஸோ எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு. இப்போ புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் எடுத்துக்கோங்க. அங்கே பராசர மகர்ஷி சிம்பிளான ரெமெடி சொல்லியிருக்காங்க. மந்திர ஜபம் சொல்லியிருக்காங்க, தானங்கள் சொல்லியிருக்காங்க, கஷ்டத்துல இருக்கிறவருக்கு, ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ரெமெடிஸ். இந்த ரெமெடிஸ் பண்ணாலே போதும், கிரகங்கள் சாந்தியாகும். அது இல்லாம நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை கூட சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம். ஆனா இங்க என்னன்னா, அவர் என்னென்னமோ சொல்றாங்க, பணம் வாங்குறதுக்காக என்னென்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. சிம்பிளான ரெமெடிஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. உண்மையான ஜோதிடத்தில் அதுதான் இருக்கு. உண்மையான ஜோதிடம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் என்ன இருக்கு, அது எல்லாமே நம்ம செஞ்சிருக்கிற கர்மத்தினாலதான் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனாலதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு. அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம தலையெடுத்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அதை ரெடியூஸ் பண்ண முடியும், அது நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை மக்களுக்கு நான் சொல்லணும் என்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தனுசு ராசியில பிறந்தவருக்கு செப்டம்பர் மாதத்துல என்னென்ன நடக்கும் என்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ தனுர் ராசின்னு என்ன? தனுர் ராசிக்கு ராசியாதிபதி குரு கிரகம். குரு கிரகம் ரொம்ப ஒரு பெனிஃபிக்கான ஒரு பிளானட். பெனிஃபிக்கான ரொம்ப சுப கிரகம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெனிஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பிளானட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு செவ்வாய் தோஷம் இருந்தா ஒரு குரு கிரகம் அந்த ஜூபிட்டர் கிரகத்தை பார்த்துட்டா அவருக்கு அந்த செவ்வாய் தோஷமே கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளானட் குரு கிரகம் தனுர் ராசி. இது நீ நேச்சுரல் ஜோடாக்சின்ல 9th ஹவுஸ் ஆயிடும். இது 9ஆம் ஸ்தானம் என்ன, ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ 9th ஹவுஸ் பித்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. 9th ஹவுஸ்க்கு ஒரு தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். இப்ப எப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷான்னு சொல்லுவாங்க. தர்ம அர்த்த காம மோக்ஷான்னா இது தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிளேஸ் 9th ஹவுஸ். ஸோ இந்த ராசியில பிறந்தவருக்கு ஒரு பை பர்த்டே அவருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி, ஆன்மீகம் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப காமா இருப்பாங்க. நிறைய சித்தர், நிறைய ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் எல்லாமே இந்த ராசியில தான் பிறந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது இந்த ராசிக்கு இந்த 7th ஹவுஸ்ல 7th ஹவுஸ்ல இந்த கிரகம் இருக்கிறதுனால 2 கிரகங்கள் இப்போ இருக்கு. ஆனா ஜூபிட்டர் அங்க இருக்கு. ஜூபிட்டர் இருக்கிறதுனால ஒரு வருஷம் வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அவருக்கு யார் யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ அவர் எல்லாருக்குமே நல்ல சம்பந்தம் கிடைக்கிற வாய்ப்பு, கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு, என்கேஜ்மெண்ட் நடக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செவ்வாய் நல்ல ஸ்தானம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம். மூணாவது பிஸ்னஸ் பண்றவருக்கு,
இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் இது. புதுசானவரை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்ல தாட்ஸ் வரும் இந்த டைம்ல. இந்த ராசியில பிறந்தவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்கள் ஆகும் இந்த டைம் பீரியட்ல. செப்டம்பர் மந்த் எப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னா புது மனிதர் கூட நீங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்சஸ்கள் உங்களுக்கு வரலாம் உங்க தேடி. ஸோ இந்த மாதிரி தனுர் ராசியில பிறந்தவருக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு, பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கு. எதுக்குன்னா இதனோட பிளானெட் வந்து இந்த ராசியாதிபதியை வந்து நல்ல பிளேஸ்ல இருக்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ராசியில பிறந்தவருக்கு வந்து சதுர்த்த பாவத்துல சேட்டர்ன் இருக்கிறது வந்து அது ரெட்ரோகிரேட் சேட்டர்ன் இருக்கிறதுனால வீட்டில் கண்டிப்பா பிரச்சனைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். சில பேருக்கு வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்காக டிஸ்பியூட்ஸு இந்த மாதிரி கோர்ட் கேஸ் மாதிரி கூட பிரச்சனைகள் வரலாம். இதுக்கான சேட்டர்ன் வந்து அங்கே இருக்கிறதே ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னும் 2 years வரைக்கும் அந்த சேட்டர்ன் கிட்ட 2 years வரைக்கும் அந்த பிளானட் அங்கே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறத கூட கொஞ்சம் சண்டே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவர் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல நாதம். இந்த செப்டம்பர் மாதத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகளும் உங்க தேடி வரலாம். இதுக்கப்புறம் வந்து 9th ஹவுஸ்ல வந்து கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஜாப்ல வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்னா இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யுங்க, அங்கே வந்து உங்களுக்கு இம்மிடியட்டா எனிமீஸ் ஆகிடுவாங்க, உங்களை பற்றி ஏதோ பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்குன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும். எப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன், இப்போ சில பேர் இருப்பாங்க, நான் இப்போதான் எப்படியே பேசுவேன், நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம கம்யூனிகேஷனில் கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். சில பேர் இருப்பாங்க எப்படின்னா நான் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எந்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கேரக்டர், அவர் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். வெறும் எல்லாமே நாம கடவுள் மேலே இது பண்ணக்கூடாது. நாம கூட கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். நம்ம கம்யூனிகேஷன்ல, நம்ம பிஹேவியர்ல எல்லாமே நாம அப்சர்வ் பண்ணணும். அது இல்லாமல் சில பேர் வந்து மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் வரும் இல்லையா, எல்லாத்துமே கிரகம் பற்றி சொல்லிடுவாங்க, அந்த கிரகம் சரியில்லை, இந்த கிரகம் சரியில்லைன்ட்டு. அப்படி இல்லை, நாம சயின்டிஃபிக்கா யோசிக்கணும், ரெமெடிஸும் பண்ணணும், கேரக்டர் கூட சேஞ்ச் பண்ணணும். வணக்கம். என்னன்னா நான் நிறைய பேருக்கு ரெமெடிஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ரெமெடிஸ் என்னன்னா யந்திரம், மந்திரம், தந்திரம். ஸோ இந்த 3 விதமான ஒரு ரெமெடிஸ் இருக்கு. ஸோ நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது மந்திர ஜபத்தை சஜஸ்ட் பண்றேன். 2வது வந்து யந்திரங்களை நாமே கையால செஞ்சு நாமே அனுப்புறோம். இப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்ல எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது. எதுக்குன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு நட்சத்திரத்துல எழுதி பூஜை எல்லாம் பண்ணி அது நம்ம இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. அந்த டைம்ல பூஜை பண்ணாதான் அதுக்கு எனர்ஜி இருக்கும். 3வது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி இருக்கிறவர் தான் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவர். அதுக்கு எப்படின்னா ஜாதகத்துல பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் ஜபம் பண்ணாதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஜபத்தை, இந்த பூஜையை நீங்க புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து யந்திரத்தை கூட நீங்க புக் பண்ணலாம். பர்டிகுலர் இன்டென்ஷன், உங்க ஜாபுக்காக, உங்க கல்யாணத்துக்காக, உங்க ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்க அந்த யந்திரத்தை நீங்க வாங்கிட்டு பூஜை பண்ணலாம். அது உங்க கிட்ட வச்சுக்கலாம். அது எப்படி வச்சுக்கிறது, அது எப்படி பூஜையெல்லாம் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து உங்க கிட்ட இப்போ பர்த் டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம். எப்படின்னா உங்க கை ரேகையை பார்த்து, இப்போ ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெருசான ஒரு நாடி ஆஸ்ட்ராலஜர் இருக்காங்க. இப்போ இல்லை, நிறைய புத்தகங்களை அவரு எழுதியிருக்காங்க. அங்க வந்து நாடி ஆஸ்ட்ராலஜின்னா நம்ம கை ரேகையில இருக்கிற ரேகைகளை வச்சு நாம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை. அவர் வந்து ஹெட்லைனும் ஹார்ட்லைனும் சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்றது கிடையாது. நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில, நம்ம கிட்ட ஜாதகம் இல்லை, நம்ம கைரேகையை பார்த்து நம்ம ஃபியூச்சர் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்துல ஒருவேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி
பிரஷ்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கு, உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை. ஸோ அப்போ நீங்க அந்த அந்த கொஸ்டின், அந்த கொயரி அது நடக்குமா இல்லை, இந்த மாதிரி இல்லை நீங்க பிரஷ்ன சாஸ்திரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.